வணக்கம். இன்னைக்கு குக்கிங் அலப்பறையில் சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷனில் முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. முட்டை கிரேவி செய்கிறதுக்கு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச 4 வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வதக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கலாம். 1 பிஞ்ச் கரம் மசாலா இது எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குனா 2 தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கணும். ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்லோவில் வைக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கணும். நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்புறம் கொதிக்கிடும். இது பாருங்கள் கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கலக்கக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணாது, அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். முட்டை நல்லா வெந்துச்சுங்க. இப்போ நம்ம மிளகுத்தூள் தூவிக்கலாம். இப்போ நம்ம லேசாக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டுலாம். இதை பாருங்கள், சப்பாத்திக்கு சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.